மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நயன்தாராவுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கவே, திமுக அதிரடி தான். களத்துல இறங்கி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவங்க ஜெயலலிதாவை பேசாத பேச்சா இல்ல இவங்க அப்பா ஜெயலலிதாவை பேசாத பேச்சா என்னமோ பெண்ணியம் கண்ணியம் தரான்னு வச்சுக்கவே. இது ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய CV சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஆபாசமான விஷயங்கள் இருக்குல்ல, அது தேவையில்லாது. ஆனா திமுகவையும் நயன்தாராவையும் தொடர்புபடுத்தி பேசுறது இல்லையா, அது அரசியல் ரீதியாக சரியானா நிச்சயமாக பேசலாம். ஏன்னா அதுல உண்மைகள் இருக்கு. அந்த உண்மைகள் என்ன அப்படின்னா பால்டா இல்ல அப்படின்னா அதை பத்தியெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா என்னன்ற விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன், கேளுங்க. இந்த வீடியோவை வேற யாரு பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த திமுகவுக்கு நான் காலங்காலமா ஓட்டு போடுறேன். என் குடும்பமே திமுக குடும்பம், நாங்க திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுறது, ரிக்ஷா ஓட்டுறது, கொடியை தூக்கிட்டு சுத்துறது, ட்ரெஸ் போட்டு சுத்துறது இல்லையா, இந்த மாதிரி காலங்காலமா போட்டு இன்ன வரைக்கும் வாழ்க்கையில எந்த வளர்ச்சியுமே இல்லாம இந்த கட்சிக்கு முட்டு கொடுத்தீங்களே, ஓட்டு போட்டீங்களே, நீங்க இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சியா இல்லாம போகுது விடுங்க. அடுத்து திமுக காரணக்காக ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னா அதுதான் இல்லை. அது முதலாவது என்ன அப்படின்னா, நயன்தாராவை சொல்லும் போது ஏன் இவங்க கோவப்படுறாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நயன்தாராவும் திமுகவும் இப்படி. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, சமீபத்தில் நயன்தாரா அவர்கள் ஒரு ரோல்ஸ் ராய் கார் ஒன்று வாங்குறாங்க. பெரிய லெவலில் இந்த படம் நடிச்ச மாதிரி தெரியல. நடிச்ச கடைசி 4 படங்கள் பெரிய ஃபிளாப், வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இது காட்டில் மழை கொட்டுது. 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் இறக்குமதி பண்ணுது. 12 கோடி ரூபாய்க்கு கார்னா அப்போ இது காட்டில் மழை பெய்யுது. அப்போ மழை எங்கேருந்து தான் கிடைக்குது இவங்களுக்கு? முதலாவது என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியின் மூலமாக நயன்தாராவை எப்படி தொடர்படுத்த முடியும்னு சொல்றேன். முதலாவது என்ன அப்படின்னா, சென்னையில் என்ன பண்றாங்க, நீலாங்கரையில் ஆரம்பிச்சு முட்டுக்காடு வரைக்கும் ஒரு ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் ட்ராக் ஒன்று, அதாவது சைக்கிள் மட்டும் ஓடுறதுக்கா ஒரு ட்ராக் ஒன்று ரெடி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது சென்னை கார்பரேஷன், அதாவது சென்னை மாநகராட்சி இருக்கு இல்லையா, அவங்க முடிவு பண்றாங்க. அது நீலாங்கரையில் ஆரம்பிச்சு எங்க அக்கறை வரைக்கும் முதல் தரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறக்குறைய முட்டுக்காடு வரைக்கும் சுமார் ஒரு 200 கோடி இல்லை, நாங்கள் என்ன பண்ண போறோம்னா பீச் ஓரத்திலேயே சைக்கிள் ட்ராக் ஒன்று போட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த அறிவிக்கிறது இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, 2022 ஜனவரியில் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கான IAS எல்லாமே முடிவு பண்றாங்க, ஜிஓ ரிலீஸ் பண்ண போறோம். இது டிசம்பர்ல. ஆனா அதே தேதியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு, அதாவது எக்ஸாக்டா இதை ஏன் நான் சொல்றேன்னா, எக்ஸாக்டா இந்த இடத்துல ஈஞ்சம் பக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான பகுதியில் நல்ல ஒரு வசதியான இடத்துல பீச்சுக்கு ஓரமா சுமார் ஒரு 25 சென்ட் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50-60 சென்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்க. அதுக்கான சொத்து பட்டியல் தான் இருக்கு. அந்த சொத்து பட்டியலை யார் வர? நயன்தாரா, அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவக்கொழுந்து. அவர் விக்னேஷ் சிவன் கிடையாது, அவர் பேர் விக்னேஸ்வர் சிவக்கொழுந்து. சரியா? விக்னேஸ்வர் சிவக்கொழுந்து நயன்தாரா எப்போ வாங்குறாங்க? இந்த கவர்மெண்ட் அறிவிக்குது இல்லையா, அறிவிக்கிறதுக்கு முடிவு எடுக்குது இல்லையா, அந்த முடிவெடுக்கிற நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இடம் வாங்குறாங்க. எப்படி அந்த இடத்துல இடம் வாங்க நயன்தாராவுக்கு தெரியுது? இந்த இடத்துல தான் உங்களுக்கு சொல்றேன். இங்க ரியல் எஸ்டேட் ஏகப்பட்ட ஒரு 4 பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. யாரு இவங்க? அந்த 4 பிசினஸ்ல ஏகப்பட்ட கருப்பு பணம் உள்ள வருது. அதோ போதாதுன்னு இந்த ரியல் எஸ்டேட் அது இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உருட்டும் போது அரசாங்கத்தினுடைய, உங்களுக்கு நான் சொல்றேன், அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க போகுது, பாலிசி முடிவு எடுக்க போகுது. இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நல்ல விலைக்கு ஒரு 8 மடங்கு 9 மடங்குக்கு விற்கலாம். அதில் கருப்பு பணத்தையும் மாற்றிடலாம். அதே மாதிரி தான் இந்த இதில் சைக்கிள் ட்ராக் வரப்போகுதுன்ற முடிவை கவர்மெண்ட் எடுக்குது. ஆனால் எடுத்து கவர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நயன்தாராவுக்கு தெரிய வருது. அதில் கொடுமை என்னன்னா, கவர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு ஒரு போட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் உண்மையான வேல்யூ வந்து ஏறக்குறைய 30-40 கோடி ரூபாய். ஆனால் இவங்க பதிஞ்சிருக்கிறது 2 கோடிக்கு. அப்போ இதில் கருப்பு பணத்தையும் மாற்றியாச்சு ஒரு பக்கெட்டு. இன்னொரு பக்கெட்டு நல்ல சைக்கிள் ட்ராக் வரப்போது அடுத்த 8-9 மடங்குக்கு விலை கூடவும் செய்யும். அது பீச் ஓரமாக திறந்துனா பீச் தான். அவ்வளோ ஒரு வசதியாக பண்ணி கொடுத்தவன் ஏவன், அதை செஞ்சவன் ஏவன், இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தவன் ஏவன். ஐயோ, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நயன்தாராவுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க, சத்தியங்க அப்படின்றீங்களா? இந்த மாதிரி பாலிசி முடிவுலாம் எப்படி நயன்தாராவுக்கு தெரிய வருது? இன்னொன்று சொல்கிறேன், என்னன்னா சென்னையில் செஸ் போட்டி ஒன்று நடத்துகிறாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த செஸ் போட்டி நாங்கள் 44வது சர்வதேச செஸ் போட்டிக்கான சாம்பியன் பட்டம் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது.
அந்த பாலத்துக்கெல்லாம் நேப்பியார் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பாலத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சாங்க. இதுக்கு எவ்வளோ நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா சுமார் 92 கோடிக்கு மேலே, ஏற்கனவே 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க இதுக்கு. இந்த 100 கோடியில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா விட்டுருங்க. ஆனால் இந்த பெயிண்ட் அடிக்கிறது, விளம்பரம் பண்ணுறது, கடைசியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினால இந்த நிகழ்ச்சி நடத்துறது, ஏஆர் ரஹ்மானை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, ஒரு கேவலமான பாட்டு. அது மக்கள் காசு சுமார் 92 கோடிக்கு இவங்க ஜியோ போட்டு அதை நடத்த விட்டானுங்க. அதில் நிகழ்ச்சிகள் சார்ந்த ஏற்பாடுகள், விளம்பரங்கள் இருக்குல்ல, இதில் ஒரு பெரும் பகுதி எடுத்தது நயன்தாரா குடும்பம். அதை எடுத்து நடத்தி முடிச்சானுங்க. அதில் சுமார் ஒரு 20 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏறக்குறைய முறைகேடு இருக்குது, நானே குற்றச்சாட்டு சொல்கிறேன். இது ஒரு பக்கம். இது எப்படி நடக்குது? என் கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு என்ன முன் அனுபவம் இருக்குது? சர்வதேச போட்டிகளை நடத்தும் போது அதற்கான நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்கிறதுக்கு என்ன முன் அனுபவம் இவங்க யாரு? நயன்தாராவுக்கு கணவன் வேலை பார்க்கக்கூடியவருக்கும் இருக்கு. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு பக்கத்து. அடுத்தது என்ன அப்படின்னா, மூன்றாவது குற்றச்சாட்டு, நயன்தாராவுக்கும் திமுகவுக்கும் பால்டாயிலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னா, மூன்றாவது குற்றச்சாட்டு ஓப்பனாகவே அடிக்கிறேன். இது ஒரு புகைப்படம் தான் வெளியிடுறேன், ஊர்பட்ட புகைப்படம் என்ன வெளியிட முடியும்? சென்னையில் எம்ஆர்சி நகரில் லீலா பேலஸ் ஹோட்டல் தேடுங்க, அதுக்கு பக்கத்தில் சீப்ராஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வரும். சீப்ராஸ் 174. இது அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் மட்டும் 3 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான உதயநிதிக்கு பினாமியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் வந்து பினாமி. அந்த நபரை அந்த குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் நயன்தாரா இரவு பகலாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதனால்? அதாவது மணி லாண்டரிங் மட்டும்தான் இங்கே நடக்குது. உதயநிதி சம்பந்தப்பட்ட பின்புலத்தில் நடக்கக்கூடிய பினாமிகள் காசு துபாய், தாய்லாந்து நகருது. அது சம்பந்தமான முக்கியமான டிஸ்கஷன், பார்ட்டி எல்லாமே அங்கே தான் நடக்குது. அந்த பார்ட்டி நடக்கிறதெல்லாம் போகட்டும், அதை தவிர அங்கே 7 நாட்கள் 3 நாட்களுக்கு மேல இரவு பகலாக நயன்தாரா அங்கே தான் இருக்காங்க. அது எதனால? அதாவது மணி லாண்டரிங் நடக்கிற இடத்துல எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? அந்த குறிப்பிட்ட நபர் மேலே ரைடு வரும்போது இந்த அம்மா ஃப்ளைட்டை பிடிச்சி இவரும் குடும்பமும் ஃப்ளைட்டை பிடிச்சி தனியாக ஃப்ளைட் பிடிச்சி ஓடி போயிடுச்சு. எங்க நம்ம சிக்கல்ல மாட்டிடுவோமோன்னு. என்ன சொல்ல போனீங்கன்னா, அந்த ரைடில் முக்கியமாக பிடிக்க வேண்டியது நயன்தாரா தான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். இந்த சீப்ராஸ் அப்பார்ட்மெண்ட்டோட நயன்தாராவுக்கான தொடர்பு இல்லை, அது என்ன? அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த உதயநிதியோட பினாமி இருக்கார் இல்லையா, அவர் ஏன் நயன்தாராவை அவ்வளோ கவனிச்சுக்கணும்? ஏன் பார்த்து கவனிச்சுக்கணும்? ஏங்க 4க்கு மேற்பட்ட கம்பெனிகள், அதுக்குள்ள எப்படி காசு புழங்குது? இங்க பதில் சொல்லி பார்ப்போம். எனவே உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? 8000 கோடிக்கு மேல கருப்பணம் புழைப்புன்னு வச்சுக்கோங்க. எனவே நயன்தாராவுக்கு இந்த ஆட்சிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? கடைசி ஒன்று சொல்லவா, இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ராதாரவி இருக்கார்ல, அவர் திமுக இருந்தார், நடிகர் ராதாரவி. வாய் தவறி ஒரு விழா மேடையில், எது இவங்க மேடையில் கிடையாது, ஒரு சினிமா மேடையில் வாய் தவறி சில விஷயம் பேசுகிறார். அது ரொம்ப தப்பான விஷயம் கிடையாது. சீத்தான்னு ஒரு ராமருக்கு மனைவியாக ராமாயணம் சம்பந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுனா அதுக்கான தகுதியான நபர்களை நம்ம தேர்வு செய்வோம். இப்போ யாரோ நடிக்கிறாங்கன்னு அவர் சொல்லிட்டார். யாரோ அந்த நேரத்தில் அடிச்சது நயன்தாரான்னு வச்சுக்கவே. அப்படி ஒரு கருத்து தெரிவிச்சதுமே நீங்க என்ன எதெல்லாம் கேட்கல. நயன்தாராவுக்கு ஒரு பிரச்சனையா? ராதாரவியை கட்சியை விட்டு நீக்குடா, தூக்கி போட்டானுங்க. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி போட்டானுங்க. அப்ப நயன்தாரா தான் திமுக தான் நயன்தாரா. இது புரியுதா? இந்த ரோட்ல ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு காலங்காலமா நான் திமுக ஓட்டு போறேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீ லாஸ்ட் வரைக்கும் ஏன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். வேடிக்கை தான் பார்க்கணும். யார் பொழைக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. இந்த ஆட்சி நடக்கிறதே நடிகைகளுக்கான ஆட்சி தான். நான் நயன்தாரா மட்டும் சொல்ல, இன்னும் சில நடிகைகளாக உண்டுச்சு. இந்த மொத்த ஆட்சியே யார் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா அப்படின்னா நடிகைகள் தொடர்பு இருக்கிறேன். நடிகைகள் தொடர்புல இருக்கணும் தான் இன்னைக்கு கிங் மேக்கர். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சீப்ராஸ் அப்பார்ட்மெண்ட். எனவே நயன்தாராவை சொன்னா திமுக கோவம்னா சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா தொடர்பு இருக்கு, போதுமா? ஆனா அது ஆபாசமா சொல்லக்கூடாது. ஆமா, ஆபாசமா சொல்லக்கூடாது, பால்டாயின்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நயன்தாராவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கானா? இருக்கு. நயன்தாராவுக்கு ஒண்ணுனா திமுக கவர்மெண்ட் பதறும்ன்றது உண்மை. அது எதனாலேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இதை விட ஒரு அருவருப்பான ஆட்சியை நம்ம பார்த்ததே கிடையாது. கருணாநிதி ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு கேவலம் கிடையாதுன்னு வச்சுக்கவே. பதிவோட இறுதியாக நான் என்ன சொல்லுவேன்னா, இதுவே ஒருவேளை என்னமோ இவங்கெல்லாம் பேசாத மாதிரி, நடிகளை பற்றி பேசாத மாதிரி, திடீர்னு யாரோ பேசி கண்ணியத்தை குறைச்சிட்ட மாதிரி, இதுவே ஒருவேளை கருணாநிதி இதே மாதிரி பேசிதான் வச்சுக்கவேன், என்ன சொல்லி சமாளிச்சிருப்பான்னா, நயன்தாரா எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு வேணும்னு சொன்னா, நிறைய அவங்க முதலீடுலாம் பண்றாங்க, நிறுவனங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க, எனவே வேணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிருப்பாரு. இந்த லட்சணத்துல உங்க தலைவங்க. எனவே நடிகளை ஆபாசமா பேசுற நான் எதுக்குறேன். ஆனா நடிகளுக்கு இந்த ஆட்சிக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிடாதீங்க.
அதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இந்த ஆதாரம் வெளியிட்டேன். எனவே கடந்த 5 வருஷத்துல திமுக காரன் புலச்சானா இல்லையோ, எல்லா நடிகைகளுக்கும் பெரிய நல்ல வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக கவர்மெண்ட். இவருக்கு தெரியுதா இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட்டை பத்தியும் தெரியாது, இதை பத்தி தெரியாது. இவருக்கு தெரியுதா இல்லையோ? இவருக்கு தெரியறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு அவர்கிட்ட சேருங்க. இதுதான் லட்சணம். இதுக்கு மேல அந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த 5 வருஷத்துல நீ எழுதி வச்சுக்கோ, எல்லா நடிகைகளுக்கும் பின்னாடி நடிகைகள் சம்பந்த விஷயத்துல புரோக்கர் வேலை வைப்பால, அவங்களுக்கு மட்டும்தான் இங்க மதிப்பு இருக்கும், வேற எவனுக்கும் மதிப்பு இருக்காது. இவங்க அந்த மாதிரி தான் ஆட்சியை நடத்தி வச்சிருக்கானுங்க. இதுல நயன்தாராவை சொன்னா கோபம் வேற வருது. நயன்தாரா திமுகனே மாத்தலாம், அண்ணா திமுக ஒரு பக்கம் இருக்கு, நயன்தாரா திமுக இதை மாத்திரலாம். அந்த லட்சம் தானே அவங்க ஆட்சி இருக்குது சொன்னா இதை பட்டுக்க வேற செய்யுது.